இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. பிரச்சனை என்ன அப்படின்னா, மனைவின்றவங்க ஓவர் ஸ்பெண்டிங், காஃபி சாப்பிட்றது அப்படின்னா நேராக மேடம் வந்து லீ மெரிடியன் மாதிரி தான் போவாங்க. அப்பா, எல்லாமே ஒரு ஷூ வாங்கணும்னா கூட ஒரு 25,000 ரூபா ஷூ, 30,000 ரூபா ஷூ தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு ஸ்வைப்புக்கு ஒரு ஹார்ட் அட்டாக். இவர் வந்து ஒரு பணம் கட்டுறது, பணம் கட்டாமல் இருக்க முடியாது, பணம் கட்டிட்டு திட்டுறது, அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப ஏதாவது ஒன்று வாங்கிடுறது. ஷூவை தூக்கி முகத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அதுக்கு ஒரு லைக்கு, அது அந்த அந்த ஒரு மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டில் வாழறது. நான் செய்கிறது சரிதான், நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த BMW கார் ஏன் ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போகலை, ஏன் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போகலை, ஏன் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்கூலுக்கு போகலை, ஏன் ஒரு மென்டலி ரிட்டார்டட் ஸ்கூலுக்கு போகலை? ஏன் போகலைன்னா, கஷ்டத்தையே காமிக்கூடாது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கஷ்டத்தையே காமிக்கூடாது. ஒரு 25 வருஷம் கழிச்சு, சார் அவன் கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டேன். எப்படி புரியுவான்? அக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய கவுன்சிலிங் சார், அதாவது இந்த கேஸ் ஸ்டடி வந்து இங்கே பார்க்க போகிற இதை பார்த்துட்ருக்கிற கேட்டுட்ருக்கிற பல பேரண்ட்ஸுக்கு அநேகமாக பாடமாக இருக்கக்கூடும். ஆனால் கேஸ் ஸ்டடி வந்து கணவன் மனைவி, கணவர் தான் வரார். வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. பிரச்சனை என்ன அப்படின்னா, மனைவின்றவங்க ஓவர் ஸ்பெண்டிங். அதாவது ஓவர் ஸ்பெண்டிங்னா அவர் சொல்கிற அந்த உதாரணங்கள்லாம் பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போது காஃபி சாப்பிட்றது அப்படின்னா ஒரு மனைவியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஹையஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் செய்வாங்க, சாப்பிடுவோம். அடுத்தது ஏதோ ஒரு அன்னபூர்ணா இல்லை ஆனந்தாஸ் இல்லை எங்கேயோ இங்கே போவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட்னா சிசிடி, இன்னும் ஏதோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அப்படி போவாங்க. ஸ்டார்பக்ஸு, மெக்டொனால்ட்ஸ் இப்படி. ஆனால் இந்த நார்மல் ஃபேமிலி தான் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப அப்படி வச்சுக்கலாம். நேராக மேடம் வந்து லீ மெரிடியன் மாதிரி தான் போவாங்க. அப்பா, அதுக்கு காரணம் வந்து அவங்க ஃபேமிலி இவங்களை விட, அவங்க ரொம்ப வெரி ரிச்லாம் கிடையாது, இவங்களோட கொஞ்சம் ரிச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த செல்லமாக வளர்க்குறது இதுதான் பிரச்சனை. இப்போ இவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, சார் அவங்க செல்லமாக வளர்த்து தான் திருமணம், அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்கன்னு தெரியாது. நான் காஃபி சொன்னது வந்து ஒரு சாம்பிள். எல்லாமே ஒரு ஷூ வாங்கணுன்னா கூட ஒரு 25,000 ரூபா ஷூ, 30,000 ரூபா ஷூ தான் ஸ்டார்ட் பண்ணுறதே. நடக்குது. ஸ்டார்ட் பண்ணுறதே அப்படி தான். பேசிக்ஸே அந்த மாதிரி தான். ஒரு அதாவது அதுக்கு மேலே ஏதாவது இன்னும் ஹையஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற இது இந்த 1,000 ரூபா 2,000 ரூபா ஷூ போடுறவங்க இருங்க, அவங்களெல்லாம் அவங்க பார்க்குற பார்வை இருக்குல்ல, எனக்கு கூட நிற்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார்ன்றார் இவர். அப்படி ஒரு மாதிரி அப்படி பார்க்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க ஒன்றும், அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நானோ அவங்களோ ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபா ஷூ போடுற ஆளுங்க தான். ஆனால் அப்படி சரி, இதுக்கு பணம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அங்கே தான் இவர் வந்து திருமணம், இவர் ஒரு ஒழுங்கான கணவர், நல்ல கணவர்னுலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த டெம்ப்ளேட் ஆள் பணம்லாம் சேமித்து கரெக்டாக வச்சு, ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி வந்ததும், சரிம்மா அந்தாம்மா ஒரு கார்டு வச்சுக்க, ஏதாவதுன்னா நீ இதில் வாங்கிக்க. அதாவது நம்ம நாளைக்கு ஏதாவது பணம் கொடுக்கல போலன்னெலாம் வந்துடக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்கணும் அப்படின்னு எங்கே போனாலும் ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடுறது. ஒவ்வொரு ஸ்வைப்புக்கு ஒரு ஹார்ட் அட்டாக். இவர் வந்து ஒரு பணம் கட்டுறது, பணம் கட்டாமல் இருக்க முடியாது, பணம் கட்டிட்டு திட்டுறது, அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப ஏதாவது ஒன்று வாங்கிடுறது. அப்புறம் அது வாங்கினதும் சரி, ஏதாவது யூசேஜ், ஜிம் மெம்பர்ஷிப்பு போய் சேர்றது. எப்படி சேர்றதுன்னா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் நார்மலாக இப்படி தானே சேருவாங்க. ஏதோ ஒரு ஜிம்மில் எவனோ ஒருத்தன் போட்டு வச்சுருப்பான், 3 வருஷ ஸ்பான்சர்ஷிப்புன்னு இல்லை மெம்பர்ஷிப்னு போடுவான். 3 வருஷம் மெம்பர்ஷிப்பு, ஒரு ஹை கிளாஸ் ஜிம்மு, அது வந்து ஒரு 35,000 ரூபா 50,000 ரூபா 1 லட்ச ரூபான்னு இருக்கிறது. அந்த மாதிரி போய் ஜாயின் ஆகிடுறது. போகிறதில்ல, எப்போவாவது போகிறது. அதான் 3 வருஷம் டைம் இருக்கே, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றது. ஸோ இவருக்கு வந்து இதை சொல்லி புரிய வச்சு முடியல சார் என்னால். எனக்கு ஆல்மோஸ்ட் என்னோடய
கொஞ்சம் நான் இந்த மாதிரி கணக்கு பார்க்கல, உட்காந்து போட்டு பார்த்தா எனக்கு இருந்த சேவிங்ஸில் கிட்டத்தட்ட பாதி போயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு இதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்க முடியாது. நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரில, இதுக்கு நான் உங்கள்கிட்ட வர்றதே சரியானு எனக்கு தெரில. நான் ஆக்சுவலாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் என்னமோ தெரில, சரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா என்ன அப்படி கேட்டுக்குவோம் அப்படின்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இவர் பேசுகிறத பார்த்தா இவர்கிட்ட ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரில. இவர் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு, நல்லா செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க ஓவர் ஸ்பெண்டிங், கண்ணாபின்னு செலவு பண்ணுற ஆளாக இருக்காங்க. வாங்கிறது ஒன்று, யூஸ் பண்ணுறதும் இல்லை, அது பெருமைக்கு. அப்புறம் உடனே எஃபியில் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸு, ஷூவை தூக்கி மோத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டேட்டஸு, 35,000 ரூபா ஷூ கம்மி தான் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அதுக்கு ஒரு லைக்கு, அந்த ஒரு மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டில் வாழறது. இது ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்கான்னா ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்கு. அவங்க பேரண்ட்ஸும் இதை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறது. நாம் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது. கஷ்டம் தெரியாமல் வளர்த்தணும். கஷ்டம் தெரியாமல் வளர்த்து அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து அவனை கஷ்டப்பட வைக்கணும். அதான் ஃபைனலாக. இல்லை, பல பேரோட கும்பரில் பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். நீ கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டு போயிட்ட, கஷ்டத்தை பூரா நான் பட்டுருக்கேன் அப்படின்றது தான் யதார்த்தம். அதானே ரொம்ப யதார்த்தம். நீங்கள் அதீத கஷ்டத்தையும் சொல்லி வளர்க்கக்கூடாது, கஷ்டம் தெரியாமலும் வளர்க்கக்கூடாது. நீ வளர்றது சௌகரியம், கஷ்டங்களும் இருக்குதுன்னு காண்பிக்கணும். இந்த இடத்துக்கு வர்றதில்லை பேரண்ட்ஸ். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம். அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து தெரியல. இந்த பொண்ணுக்கு நான் வந்து சரி அவங்கள பார்க்கணுன்ட்டேன். அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்த்தா உங்கள் வெர்ஷன் இது. அவங்க என்ன இவ்வளவு செலவுக்கு பின்னாடியும் அவங்க ஒரு நியாயம் வச்சுருப்பாங்கல்ல, எல்லாருக்கு பின்னாடியும் இருக்கும், அது இருக்கும்ல, அது கேட்போம் அப்படின்னா வந்தாங்க. வந்து வர சொன்னார், அதான் வந்தேன், சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவரே சொன்னார். அதுதான் ப்ராப்ளம்னு, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. தெரில சார், எனக்கு இன்னும் இதில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரில. எனக்கு லிமிட் இருந்தால் நான் போய் வாங்குகிறேன், இதில் என்ன பிரச்சனை? நான் வந்து எல்லாமே நல்லா இருக்கணும்னு பார்ப்பேன், எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு பார்ப்பேன். இப்போ அவர் ஆரம்பிக்கிறார், இதை வாங்கினது அப்படியே இருக்குது, அது வாங்கினது அப்படியே இருக்குது. ட்ரெட்மில் வாங்கி துணி காய போட்டுட்ருக்கோம். ட்ரெட்மில்னால் 4.5 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ ஒரு பிராண்டு, அதுதான். அதில் துணி காய போடுறோம். இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரெட்மில். அவர் என்ன சொல்கிறாரு, 2 வழி அவருக்கு. ஒன்று வாங்கினது வழி, வாங்கினதோட வழி என்னென்னா டெய்லி ரிமைண்டர், அதில் துணி காய போடுறது. அதுதான் இருக்கிற பெரிய வழி. 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினது பிரச்சனை இல்லை. அவர் வெளிப்படையாக சொன்னார், சார் எந்த துணியை சார் நம்ம வெளியில் காய போட மாட்டோம் அப்படின்னாரு. நான் பேசலை, இது கொஞ்சம் வித்தியாசமான டாபிக்ன்றதுனால தெரில சார். இன்னர்ஸ் தானே சார் வெளில காய போட மாட்டோம், அந்த இன்னர்ஸ் வந்து ட்ரெட்மில்லில் தான் சார் நாங்கள் காய போடுறோம், இதுக்கு தான் சார் வாங்கி வச்சுருக்கிறதா அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் இவங்க வந்து சார் வாங்குகிறோம், அதுக்காக எல்லா நாளும் யூஸ் பண்ண முடியுமா? என்றைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அன்றைக்கி தான் போக முடியும். அவர் நீ எல்லா நாளும் ஃப்ரீயாக தானே இருக்க, என்ன இப்படி தான் போகுது அது. அதை அதாவது தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தாலுமே மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு மனிதர் ரொம்ப சின்சியராக வளர்ந்து, சின்சியராக வாழ்ந்து, சேமித்து திருமணத்துக்குன்னு வந்து இறங்குறாரு. இன்னொரு பெண்மணி கஷ்டமே தெரியாமல் வளர்க்க, ரொம்ப ஹை ரிச்செலாம் கிடையாது, அதாவது பென்ஸ் கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அது வந்து ரொம்ப ரிச்சா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா இன்றைக்கி நிறைய எல்லாம் சமூகம் என்னென்னமோ மாறுதலுக்கெல்லாம் உட்பட்ட போகுது. இன்றைக்கி வந்து BMW இதுவே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான்ற ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் சிட்டி வச்சுருந்தா அவங்க பெரிய ஆளுன்னு இருந்தது. இன்றைக்கி வந்து சிட்டியில் ஒன்றுமே கிடையாது. சிட்டி தான் வச்சுருக்கீங்களா அப்படின்ற ரேஞ்சில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம வச்சுருக்கிற ஒரு காருக்கு ஒரு 2000 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபா ஷூவே போதும். அந்த ஷூவே போதுன்றதை கூட அவர் எதில் ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னா, நம்ம யூசேஜும் அவ்வளோதானேன்றார் அவர். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்குறீங்க, ஓடணும் காலையிலன்னா, மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற ஸ்கெட்யூலில் 10 நாள் தான் ஓட முடியுதுன்னா, எதுக்கு நீங்கள் கண்ணாபின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக காலுக்கு எந்த பெயினும் இல்லாத ஓடும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணக்கூடிய போதும்ல. இது வந்து இந்த குஷனில் இருக்குது, இது வந்து ஸ்பெஷலாக செஞ்சது, இதுக்குள்ளே ஏர் பபிள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு போட்டு 25,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ, 35,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ எதுக்கு சார்ன்றாரு. சரி வாங்குறீங்க, தொங்குது சார் வெளியில், சாக்ஸ் போட்டு அந்த லேஸில் எடுத்து போட்டு கட்டி வச்சுருக்காங்க, தொங்கிட்டு இருக்கு ஷூ.
அது வீட்டுக்கு எனக்கு பார்க்கும்போதெல்லாம் 25,000 ரூபா தொங்குதுன்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இவங்கள்ட்ட பேசினா இவங்க வந்து அந்த தவிர உணரலை, இவங்க உணரவே இல்லை. அவங்களுக்கு அது அந்த அந்த சென்ஸே வரல. ஸோ நான் செய்கிறது சரிதான், நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றது சொல்கிறேன். எஸ் அப்படின்னு நான் வந்து இமேஜினரியாக ஒரு கேரக்டர் வச்சுக்குவோம் மேடம். ஒரு பர்சன், ரைட். இந்த பர்சனோட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அவரது இல்லை, இந்த பர்சன் போட்டிருக்கிற ஷூ அவரது இல்லை, இந்த பர்சன் போட்டிருக்கிற ஒரு கோட்டு சூட்டு காரு இந்த மாதிரி என்னமோ சொல்லுவோம், இந்த பர்சன் வச்சுருக்கிற எதுவுமே அவருடைய உழைப்பிலேருந்து வந்ததில்லை. இந்த பர்சன் அவரை நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க? இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதோ புரிஞ்சு, அப்புறம் கொஞ்சம் சமாளித்து, அப்புறம் கொஞ்சம் திரும்ப யோசித்து, இப்படியெல்லாம் இன்னும் ஆனால் பதில் வரல. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை அவர் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்னு தான் சொல்லுவோம். வேறு என்ன? அப்புறம் எதுவுமே அவரது இல்லைன்னா அப்புறம் அவர் என்ன? அவர் சம்பாதிச்சு அவர் அப்படி தானே இருக்கணும் அப்படின்னாங்க. சரிங்க மேடம், இப்போ நீங்கள் உங்களை எடுத்துக்குவோம். நீங்கள் இப்போது யூஸ் செய்துட்ருக்கிற அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்குவோம். இதில் உங்களுடைய ரோல் என்ன? நீங்கள் ஏன் கொண்டு வரலன்னு நான் கேட்கலைங்க. ஏன்னா இது கொஞ்சம் இதை வந்து அப்படியே ஸ்டிக்கி விக்கெட்னுவாங்க. எப்படி வேணாலும் ஒழுங்காக பேசலைன்னா அப்போ என்னை வந்து காசு வரதட்சணை அது இதுன்னு ஏதோ போயிடும். அதையே கேட்கலைங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, ஒருத்தர் அவருக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை அவர் வச்சுருக்காருன்னா அவர் பிரயோஜனம் இல்லாதவர். அவர் என்ன அப்படின்றது இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் இந்த வீட்டுக்கு ஒய்ஃபாக இருக்கீங்க. ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு பே இருக்கா? இல்லை. ஒய்ஃப் வேறு, ஹஸ்பண்ட் வேறு. அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தனி. அது எதுக்கு இதில் குழப்பணும்? இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அத்தனையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வர பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு மனைவியாக இருந்து யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க, கணவன் யாராக இருந்தாலும் அதே மாதிரி யூஸ் பண்ணும். அதை விடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் இந்த கேள்வி வருது. இந்த எக்ஸ்ட்ரான்றது என்ன ஒரு 1000 ரூபான்றது 1500 ரூபாயா எக்ஸ்ட்ரான்ற சொல்கிற ஃபேமிலி தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் 1000லேருந்து நேராக 15,000 20,000 போகிறீங்க. இப்போ இந்த கேள்வியை கேட்டதும் இந்த மேடம்க்கு வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, மேடம் அந்த மனுஷனுக்கு என்ன பேர் சொன்னீங்க? வேறு ஒரு மனுஷன், நம்ம இமேஜினரியாக ஒரு மனுஷன், அவனை என்ன சொன்ன? அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். அப்புறம் இப்போது இந்த உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் யார் சொல்கிறது? நான் தான் சொல்கிறேன். அப்புறம் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை உங்கள்கிட்ட என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அதுக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்க, இதுக்கும் நீங்கள் தான் பேர் வைக்கிறீங்க, என்கிட்ட எது கேட்குறீங்க? இப்போது சில கவுன்சிலிங்கில் நான் என்னுடைய அப்ரோச் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை நான் கான்ஷியஸாக செய்கிறது. நான் பொதுவாக சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு கட்டி வந்துடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும், பேஷண்ட் அழலாம், டாக்டர் அழுவாரா? டாக்டருக்கு இது 10/11. அவர் அழமாட்டார். இன்னும் சரியாக சொல்லணுன்னா, பேஷண்ட் அழுதுகிட்டே இருக்கும்போது வேறு வர போய் வெட்டி எடுத்துகிட்டு வருவார் அவர். அப்போ டாக்டரை பார்த்தா நமக்கு வில்லனாக தான் தெரிவார். அவருக்கு அப்படின்னு தான் தோணும். ஒரு 3 நாள் கழித்து வந்து அதே நல்ல வேலை சார், நல்லா இருக்குது சார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது பற்றி ஐ டோன்ட் ஒரி. அதாவது நம்மளை நல்லபடியாக பார்க்கணும் போகணும் அதெல்லாம் கிடையாது. ஸோ நானாக பேர் வச்சேன் அப்படின்றப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறமா இது முடிஞ்சு 2-3 மாதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தப்போ, சார் நான் இப்போ ஒரு 2 மாதமாக அந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸை அப்படியே வச்சுருக்கேன் சார் அப்படின்னாங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல, ஏன்னா அது எதுக்காக வந்து சொல்லப்படுதுன்றது உளவியலாக எனக்கு புரியுன்றதுனால நான் அதை சொல்ல, நான் அமைதியாக கேட்டேன். அப்படியா மேடம் அப்படின்னு கேட்டேன். சார் இப்போ ஒன்றுமே யூஸ் பண்ணல சார், அப்படியே வச்சுருக்கேன் சார். பெருமையா மேடம் இது அப்படின்னேன். சார் அப்படின்னாங்க, இது பெருமையா? நமக்கு ஒரு லிமிட் கொடுத்ததை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்றதா பெருமை? அந்த லிமிட் மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் எப்போ உருவாக்க போகிறோம்? நம்ம படிச்சிருக்கோம், ஸ்கில்டு, கணவர் வந்து விரும்பினா வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாரு, நம்ம ஏன் அதை என்ன யோசிக்கல? நம்ம இன்னமும் செலவு செய்யலைன்றதா பெருமை? வரவு உருவாக்கியிருக்கேன்றது தானே பெருமை? முடியலன்னா வேண்டாம், வீட்லேயே கமிட்மெண்ட் இருக்குது, அது இதுனா சும்மா தான் இருக்கும். மேரீடு, குழந்தைங்க இதுவரை இல்லை. ஸோ அடுத்து நம்மளால் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது யோசிக்கலாமே அப்படின்னா அப்போ தான் யோசிக்கிறாங்க. ஐ திங்க் அதிலிருந்து ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க, சார் நான் வேலைக்கு போயிட்டேன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ்னு ஒரு மெசேஜ் வந்தது. நான் சிரிச்சிட்டே கேட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸில் என்ன மேடம் வாங்க போகிறீங்க அப்படின்னு.
அவன் ஒரு முறை ஹார்ட் சிம்பிள் போட்டு நோ நோ நோ. பல டேடோட லிட்டில் பிரின்சஸ்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நாம் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு டேடோட லிட்டில் பிரின்சஸை வளர்க்குறாருல, லிட்டில் பிரின்சஸ்னு பேர் வச்சோம்ல. ஆமாம். அப்போ டெவில் டேட் ஏன் வைக்கல? இங்கே பிரின்சஸ் மட்டும் வச்சுட்டோம், டேட் வைக்கல. டேட் வந்து டெவில் டேட். அது தப்பு. நீங்கள் நான் அடிக்கடி என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர்றவங்கள்ட்ட சில வார்த்தைகள் பேசுவேன். இப்போ வரும்போது எந்த காரில் வந்தீங்க? பிஎம்டபிள்யூவில். ரைட்டு. இந்த பிஎம்டபிள்யூ கார் இதுவரை எங்கெங்கெல்லாம் போயிருக்கு இந்த மாதத்தில் சொல்லுவாங்க. இந்த பிஎம்டபிள்யூ கார் ஏன் ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போகலை? ஏன் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகலை? ஏன் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்கூலுக்கு போகல? ஏன் ஒரு மென்டலி ரிட்டார்டட் ஸ்கூலுக்கு போகலை? ஏன் போகலைன்னா கஷ்டத்தையே காமிக்கூடாது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கஷ்டத்தையே காமிக்கூடாது. ஒரு 25 வருஷம் கழிச்சு சார் அவன் கஷ்டத்தையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்படி புரியுவான்? சொல்லி கொடுத்தா. பிஎம்டபிள்யூ போயிருக்கணும்ல. பிஎம்டபிள்யூ வந்து ரேஸ்க்கு போகுது, கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகுது, லீ மெரிடியனுக்கு போகுது. ஸோ வாழ்க்கையினுடைய கஷ்ட பக்கங்கள்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பிஎம்டபிள்யூவை கொண்டு போய் ரோட் சைடில் பார்க் பண்ணிவிட்டு பையனையோ பொண்ணையோ இறங்கி கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த ரோட் சைடில் நடந்து போகிற பக்கம் இருக்குல்ல, அதில் நடந்து போகும்போது அந்த ரோட் சைடில் ப்ளூ கலர் தார்பாலின் போட்டு அதுக்குள்ளே வாழ்க்கை நடத்துகிறாங்கல்ல, அதில் அப்பாவும் பையனும் அந்த நடந்து போகிற இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதை காண்பிக்கணும். அது செய்கிறதில்ல யாருமே செய்யுது. அதை செய்யாத டேட் வந்து பெரிய இந்த டேட்லாம் இல்லை, ஒரு டெவில் டேட் தான் அது. அதாவது கெடுக்கிறதுக்குன்னே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த வாழ்க்கையை வீணாக்குறதுக்குன்னே உருவாக்குறது. இவையெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த கவுன்சிலிங் பார்த்து இவர் சொல்வதை கேட்டு தயவுசெய்து திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.